नरेंद्र मोदी जी का काम आपके ध्यान को इधर उधर करने का है। घबराए हुए हैं, डर गए हैं, क्योंकि जानते हैं कि इलेक्शन हाथ से जा रहा है और इलेक्टोरल बॉन्ड्स में इतनी चोरी हुई है कि इलेक्शन के बाद उनकी मुश्किल हो जाएगी। वो जानते हैं कि हिंदुस्तान की जनता बात समझ गई है। वो जानते हैं कि हिंदुस्तान की जनता इस चुनाव में संविधान की रक्षा करने के लिए खड़ी हो गई है और वो जानते हैं कि हिंदुस्तान की जनता समझ गई है कि नरेंद्र मोदी जी अरबपतियों के नेता हैं, गरीबों के। இன்னொரு அர்த்தம் ரிலிஜியன், மதம் சார்ந்த ஒரு அரசியல். மதம் சார்ந்த அரசியலை பிஜேபி கையில் எடுத்தது. ரோட் பாலிடிக்ஸ், ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ், மக்களுடைய பாலிடிக்ஸை விபி சிங் கையில் எடுத்தால் மங்கள் கமண்டல் என்கிற விஷயத்தை புரிந்து பிஜேபிக்கு முதல் முறையாக புரிந்த அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, கமண்டலை வைத்து, ரிலிஜனை வைத்து சாசனத்தை பிடிக்க முடியாது. அதனால் சாசனத்தை அரசியலுடன் கலந்து, மதத்துடன் கலந்து கொண்டு வர பார்த்தார். மத்திய பிரதேஷ் ஒரு மிக ஸ்ட்ராங்கான பிஜேபியின் ஹோல்டாக இருந்தால் கூட மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள்? இஸ்லாமியர்களுடைய ஓட்டு மத்திய பிரதேசத்தில் பிஜேபிக்கு கிடையாது. ஆனால் ஓபிசியுடைய ஓட்டு, எஸ்சி எஸ்டியுடைய ஓட்டு இருக்கிறது. அவர்களுடைய ரிசர்வேஷனை நீங்க முறிக்கும் போது அவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள். பீகாரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே போன்று ஓபிசி எஸ்சி எஸ்டியுடைய ஓட்டு போடுவார்கள். ஏற்கனவே நிதிஷ்குமாரோடைய பிரச்சனையை வைத்து, நிதிஷ்குமாருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வைத்து பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்காது. உத்தரப்பிரதேசத்திற்கு வந்து விடுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட் பேங்க் ஓபிசி ஓட் பேங்க், அதை எப்படி உங்களால் 1996ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. ஆனால் அதற்கு முன்பே உத்தரப்பிரதேசத்தில் ஸ்டேட் எலெக்ஷன் நடந்தது. ஸ்டேட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு யாருமே ஓட்டு போட. வெறும் 13 நாட்கள் வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம், வெறும் 13 நாட்களிலேயே அந்த அரசாங்கம் கவர்ந்து விட்டது. காரணம், மீதம் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே மண்டல் என்கிற அந்த அரசியலை சப்போர்ட் செய்யும். யாருமே மதத்தின் அடையாளத்தில் ஒரு அரசியல் கட்சி வந்தால் அந்த அரசியல் கட்சியை நாங்க சப்போர்ட் செய்ய மாட்டோம் என்று ஒரே குரலில் கேள்வி எழுப்பினார்கள். 13 நாட்களில் அந்த பிரச்சனை முடிந்தது. கமண்டலால் உங்களால் அரசியலை பிடிக்க முடியாது, ஆனால் மண்டலால், அதாவது இயக்கத்தால் உங்களால் ஒரு அரசியலை பிடிக்க முடியும் என்கிற விஷயம் அன்னைக்குதான் இவர்கள் 2019ஆம் ஆண்டு வர வர ஓபிசி உடைய ஓட்டு 32% அதிகரித்து மொத்தம் 47% உயர்கிறது. அனைத்துமே மெஜாரிட்டி பிஜேபி பக்கம் தெரியும். 47% ஆஃப் ஓபிசி vote share goes to பிஜேபி. அவ்வளோ பெரிய ஓட் பேங்க். ஆனால் இதே இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா எஸ்சி எடுத்துக்கொள்ளுங்கள், எஸ்டி எடுத்துக்கொள்ளுங்கள், இவர்களுடைய ரிசர்வேஷன் கேட்டகரி, இவர்களுடைய ரிசர்வேஷன் ஓட் வங்கியை நீங்க பார்த்தீர்களா, எந்த அளவில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நீங்க பார்க்க வேண்டும். பிஜேபி கான்ஸ்டிடியூஷனை கையில் எடுத்து, ரிசர்வேஷன் என்கிற விஷயத்தை கையில் எடுத்து தன் தலையிலேயே மண்ணை வாரி கொட்டிக் கொண்டிருக்கிறது பிஜேபி. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். அப்கி பார் 400 பார் சாத்தியமா? இந்த முறை பிரைம் மினிஸ்டர் மோடி கூறிய அந்த வார்த்தையில் பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சிக்கி கொண்டது. நாக்பூர்ல இருந்து ஒரு போன் போகுது டெல்லிக்கு. டெல்லி பதற்றத்தில் நிற்கிறது. இந்த முறை ஆட்சியை பிடித்து விடலாமா என்கிற அந்த கேள்வியை தாண்டி 400 என்கிற அந்த கனவையே தொட முடியுமா என்கிற கேள்வி வந்துவிட்டது. 400ஐ விட்டு விடுங்கள், நேரடியாக ஹிந்தி பெல்ட்டிலிருந்து கிளியர் கட்டாக 50 சீட்டுகளை இழக்கப் போகிறது பிஜேபி. எப்படி என்று நீங்க பாருங்கள். ஆரக்ஷன் என்கிற வார்த்தை இடஒதுக்கீடு அல்ல, ரிசர்வேஷன் என்கிறது வார்த்தை. பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வரும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி வீக்கர் செக்ஷனை மேம்படுத்துவதற்காக ரிசர்வேஷன் என்கிற இந்த வார்த்தையை கொண்டு வந்தார். அதாவது பின்தாங்கிய மக்களை சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு மட்டுமே இதை வைத்திருக்க வேண்டும். அதற்கு பின்பு அனைத்து அரசியல் கட்சிகளுமே ரிசர்வேஷன் என்கிற விஷயத்தை கைவிட்டு அவர்களை மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரக்கூடிய வேலையை பார்க்கணும் என்று கூறினார். ஆனால் இன்னைக்கு 75 ஆண்டுகள் முடிந்த பின் கூட ரிசர்வேஷன் என்கிற இந்த வார்த்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தின் மிக முக்கியமான ஓட் பேங்காக மாறிக்கொண்டிருக்கிறது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி போன்ற பல்வேறு செக்டர்களில் இந்த ரிசர்வேஷன் என்கிற வார்த்தையை வைத்துதான் ஓட்டு வங்கியை நிர்ணயிக்கிறார்கள்.
கான்ஸ்டியூஷனை மாற்ற வேண்டும், ரிசர்வேஷனை முறிக்க வேண்டும் என்கிற இந்த வார்த்தையை வைத்துதான் பிஜேபி களத்தில் இறங்கியது. ஆனால் பிஜேபி பேசிய இந்த வார்த்தையே அவர்களுக்கு எதிராக மாறிவிடும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. மார்ச் 2024 பிஜேபியின் எம்பியான அனந்த் ஹேக்டே முதல் முறையாக இந்த வார்த்தையை பேசினார். 400 என்கிற இந்த நம்பர் எவ்வளவு முக்கியமானது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவதற்காக இந்த 400 என்கிற நம்பர் சீட்டு எங்களுக்கு தேவை என்று 2 ஏப்ரல் 2024 இன்னொரு பிஜேபி தலைவர் ஜோதி பிந்த்ரா அவர்கள் கூறிய அதே வார்த்தை ராஜஸ்தான்ல நின்று கொண்டு 400 என்கிற நம்பர் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவதற்காக வேண்டும் என்று. அருண் கௌலி, ராமாயணம் சீரியல் யாரெல்லாம் பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை, ராமாயணம் சீரியலில் ராமர் என்கிற அந்த கேரக்டரை நடித்தவர் தான் அருண் கௌலி. அவர் வாயிலிருந்து வந்த அதே வார்த்தை தான் 400 என்கிற நம்பர் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மாற்ற வேண்டும் என்று. லல்லு சிங் ஃபேசாபாதில் இருந்து பேசிய அதே வார்த்தை 400 என்றால் கான்ஸ்டிடியூஷனை மாற்ற வேண்டும், கான்ஸ்டிடியூஷனை மாற்றினால் ரிசர்வேஷனை முறித்து விடலாம் என்று. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது மண்டல் கமண்டல் என்கிற அந்த அரசியல் உங்களுக்கு புரிய வேண்டும். 1991 விபி சிங் காலகட்டம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மண்டல் ஒரு பக்கம், கமண்டல் ஒரு பக்கம். கமண்டல் என்றால் அந்த ரிஷி முனியர்கள் எல்லாம் அப்படி கையில வச்சிருப்பார்கள், நீங்க பார்த்திருப்பீர்கள், அதான் கமண்டல். கமண்டலோட இன்னொரு அர்த்தம் ரிலிஜியன், மதம் சார்ந்த ஒரு அரசியல். மதம் சார்ந்த அரசியலை பிஜேபி கையில் எடுத்தது. ரோட் பாலிடிக்ஸ், ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ், மக்களுடைய பாலிடிக்ஸை விபி சிங் கையில் எடுத்தால் மங்கள் கமண்டல் என்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபிக்கு முதல் முறையாக புரிந்த அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, கமண்டலை வைத்து, ரிலிஜனை வைத்து சாசனத்தை பிடிக்க முடியாது. அதனால் சாசனத்தை அரசியலுடன் கலந்து, மதத்துடன் கலந்து கொண்டு வர பார்த்தார்கள். இந்த இடம் எந்த அளவில் 2015 முதல் முறையாக RSS சீஃப் மோகன் பாகவத் அவர்கள் 2014 ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியுடன் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய சாசனம் வந்தது, பிஜேபியுடைய சாசனம் வந்தது. இதற்கு பின் RSS தீட்டிய அனைத்து திட்டங்களையுமே நாங்கள் தீட்டிவிட போகிறோம் என்ற அந்த கனவுடன் RSS களத்தில் இறங்கியது. மோகன் பாகவத் முதல் முறையாக ரிசர்வேஷனுடைய அந்த எல்லைகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை பீகாரில் இருந்து கூறினார். அப்கி பார் 400 பார் என்கிற இந்த விஷயமும் ஒட்டுமொத்த ஹிந்தி பெல்ட்டில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பிஜேபி பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராகவே அதே ஸ்ட்ராட்டஜி மாறிவிட்டது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம், பாப்புலேஷன் கண்ட்ரோல் இன்னொரு பக்கம், பாப்புலேஷன் கவுண்டிங் இன்னொரு பக்கம். இந்த அனைத்து விஷயத்தையுமே பார்க்கும்போது சின்ன சின்ன மாநிலங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன கிராமங்களாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே ரிசர்வேஷன் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். வெவ்வேறு பிரச்சனைகள், அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரே ஒரு டெலிஃபோன் கால் நாக்பூர்ல இருந்து டெல்லி சென்றது. எந்த விதமான அரசியலை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த முறை 400க்கும் மேலே எங்களுக்கு சீட் வரும் என்று கூறினீர்கள். ஆனால் நாங்க 2015 பேசிய அதே வார்த்தையை வைரலாக்கி விட்டது எதிர்க்கட்சிகள். ரிசர்வேஷனை முறிக்கப் போகிறோம் என்கிற இந்த விஷயத்தை தாண்டி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ், இந்த 2 ஃபேஸஸ்களிலேயே பிஜேபி ஆழத்தை பார்த்து விட்டது. எந்த அளவில் எங்க நிற்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், இந்த 5 மாநிலங்களில் நீங்க பார்த்தீர்கள்னா இன்னும் தேர்தல் முடியவில்லை. வெறும் ராஜஸ்தான்ல மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. மத்திய பிரதேஷ் ஒரு மிகவும் ஸ்ட்ராங்கான ஹோல்டாக இருந்தால் கூட, மத்திய பிரதேஷ் ஒரு மிக ஸ்ட்ராங்கான பிஜேபியின் ஹோல்டாக இருந்தால் கூட, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள்? இஸ்லாமியர்களுடைய ஓட்டு மத்திய பிரதேசத்தில் பிஜேபிக்கு கிடையாது. ஆனால் ஓபிசியுடைய ஓட்டு இருக்கிறது, SC ST ஓட்டு இருக்கிறது. அவர்களுடைய ரிசர்வேஷனை நீங்க முறிக்கும் போது அவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவார்களா? பீகாரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே போன்று OBC SC ST ஓட்டு இருக்கிறது, ஓட்டு போடுவார்களா? ஏற்கனவே நிதிஷ்குமாரோடைய பிரச்சனையை வைத்து, நிதிஷ்குமாருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வைத்து பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்காது. உத்தரப்பிரதேசத்திற்கு வந்து விடுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட் பேங்க் OBC ஓட் பேங்க், அதை எப்படி உங்களால் முறிக்க முடியும்?
இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. 200 கூட உங்களால் தாண்ட முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக தாண்ட முடியாது. காரணம், இந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஓட் பேங்க், அதை நீங்க சீண்டி பார்த்திருக்கிறீர்கள். அயோத்தியா, பாபரி மஸ்ஜித், டிசம்பர் 6ஆம் தேதி ஞாபகப்படுத்தி பாருங்கள். டிசம்பர் 6ஆம் தேதி பாபரி மஸ்ஜித்துடைய 1992ஆம் ஆண்டை பற்றி நான் பேசிக்கொண்டேன். அதே இடத்தில் 1996ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. ஆனால் அதற்கு முன்பே உத்தரப்பிரதேசத்தில் ஸ்டேட் எலெக்ஷன் நடந்தது. ஸ்டேட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு யாருமே ஓட்டு போடவில்லை. வெறும் 13 நாட்கள் வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம், வெறும் 13 நாட்களிலேயே அந்த அரசாங்கம் கவர்ந்து விட்டது. காரணம், மீதம் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே மண்டல் என்கிற அந்த அரசியலை சப்போர்ட் செய்யவில்லை. யாருமே மதத்தின் அடையாளத்தில் ஒரு அரசியல் கட்சி வந்தால் அந்த அரசியல் கட்சியை நாங்க சப்போர்ட் செய்ய மாட்டோம் என்று ஒரே குரலில் கேள்வி எழுப்பினார்கள். 13 நாட்களில் அந்த பிரச்சனை முடிந்தது. கமண்டலால் உங்களால் அரசியலை பிடிக்க முடியாது, ஆனால் மண்டலால், அதாவது இயக்கத்தால் உங்களால் ஒரு அரசியலை பிடிக்க முடியும் என்கிற விஷயம் அன்னைக்கு தான் இவர்களுக்கு புரிந்தது. இதே இடத்தில் இப்ப இருக்கக்கூடிய RSS சீஃப் மோகன் பாகவத் ஹைதராபாத்திலிருந்து பேசிய போது இந்த அளவில் இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, மேடையிலிருந்து அவர் இந்த விஷயத்தை பேசுகிறார். அதாவது, நான் 2015ஆம் ஆண்டு பேசிய ஒரு உரையை எடுத்து இன்னைக்கு வைரலாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்க ரிசர்வேஷனுக்கு எதிராக இல்லை, நாங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக கிடையாது என்று அவர் பேசிய அந்த வார்த்தையை ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு ஓபிசியுடைய ஓட்டு 2009ஆம் ஆண்டு 17% இருந்தது. 2019ஆம் ஆண்டு வர வர ஓபிசியுடைய ஓட்டு 32% அதிகரித்து மொத்தம் 47% உயர்கிறது. அனைத்துமே மெஜாரிட்டி பிஜேபி பக்கம் திரும்பியது. 47% ஆஃப் ஓபிசி vote share goes to பிஜேபி. அவ்வளோ பெரிய ஓட் பேங்க். ஆனால் இதே இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா எஸ்சி எடுத்துக்கொள்ளுங்கள், எஸ்டி எடுத்துக்கொள்ளுங்கள், இவர்களுடைய ரிசர்வேஷன் கேட்டகரி, இவர்களுடைய ரிசர்வேஷன் ஓட் வங்கியை நீங்க பார்த்தீர்களா எந்த அளவில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நீங்க பார்க்க வேண்டும். பிஜேபி கான்ஸ்டிடியூஷனை கையில் எடுத்து, ரிசர்வேஷன் என்கிற விஷயத்தை கையில் எடுத்து தன் தலையிலேயே மண்ணை வாரி கொட்டி கொண்டிருக்கிறது பிஜேபி. இதற்கான ஒரு மிக பெரிய விஷயத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருக்கிறார்கள். எங்க போனாலும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், அல்ல ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே இதை ரிசர்வேஷன் என்கிற விஷயத்தை வைத்து, ரிசர்வேஷன் என்றாலே, கான்ஸ்டிடியூஷன் என்றாலே நேரடியாக மக்களை பாதிக்கும் என்கிற இந்த விஷயத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள். மக்கள் மத்தியில் இந்த விஷயம் ரொம்பவே ஆழமாக பதிய தொடங்கிவிட்டது. இதை மோகன் பாகவத் 2015ஆம் ஆண்டு பேசிய அந்த உரையை பற்றி அவர் என்ன பேசுகிறார் அதை நீங்க கேளுங்கள். देश में कई इंस्टीट्यूट ग्रुप बन रहे हैं क्योंकि उन्हें लोकतंत्र से कुछ खास उम्मीदें नहीं हैं, लेकिन हमें ध्यान रखना चाहिए कि एक समुदाय के हित को पूरा करने में दूसरे समुदाय के हितों को नुकसान ना पहुंचे. இந்த நாட்டில் பல்வேறு அமைப்புகள் உருவாக தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த அமைப்புகள் இந்த நாட்டின் நலனுக்காக வேலை பார்க்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை இன்னொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உரிமையை பறிக்கக்கூடாது என்று நீங்க பார்க்க வேண்டும். அவர் தெளிவாக வார்த்தைக்கு வார்த்தை என்ன பேசினார் என்று அதையும் நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். मैं समझता हूं कि एक समिति बने जो पूरे देश के हित में सोचे समझे और एक प्रतिनिधि भी शामिल हो. समिति तय करे कि किस वर्ग को आरक्षण, किस वर्ग के आरक्षण की जरूरत है और उस वर्ग को यह आरक्षण कब तक दिया जा सकता है. राजनीति समिति आयोग तय करे, बताए कि अपने तौर पर सिफारिश करी या फिर ना करी जाए. ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அந்த கமிட்டியோட முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், எந்த ஜாதிக்கு, எந்த இனத்திற்கு எவ்வளவு ரிசர்வேஷன் கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நீங்க முடிவெடுக்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு பீகார்ல இருந்து பேசிய அதே வீடியோ வைரல் ஆனதற்கான பதிலை இன்னைக்கு RSS சீஃப் ஹைதராபாத்ல இருந்து கொடுத்திருக்கிறார். அப்கி பார் 400 பார் என்கிற இந்த வார்த்தையை கூட பிஜேபி விட்டு விட்டது.
ரெண்டு ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கிறது, ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. இந்த 2 ஃபேஸஸ்களிலே பிஜேபி எந்த நிலையில் இருக்கிறது என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது. எந்த மேடையிலும் நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அல்ல மற்ற பிஜேபி தலைவர்களாக இருக்கட்டும், இப்போ 400 என்கிற இந்த வார்த்தையை பேச விட்டு விட்டார்கள். இப்ப பேசுவதில்ல. சரி, மோகன் பாகவத் இன்னொரு விஷயத்தை பேசுகிறார். சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகி இருக்கிறது. இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா, நான் பேசியபடி கூறியிருக்கிறார்கள், நானோ அல்ல RSSஓ பிஜேபியோ ரிசர்வேஷனுக்கு எதிரானவர்கள் இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? நீங்க போட்ட வலையிலேயே நீங்களே சிக்கிக்கொண்டீர்கள் என்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருகிறது. சரி, RSS உடைய இந்த நோக்கத்தை ராகுல் காந்தி போன்ற நபர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் பேச தொடங்கிவிட்டார்கள். அகில் பாரதிய பிரதிநிதி சமிதி மார்ச் 1981 இந்த விஷயத்தை அவர்கள் அதாவது பேசியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை 2015 RSS சீஃப் மோகன் பாகவத் பேசினாரோ, இந்த விஷயத்தை இப்ப சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியிலிருந்து பல்வேறு பிஜேபி தலைவர்கள் கூறினார்களோ, இந்த விஷயம் ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம்தான். ஒரு புஸ்தகம் வெளிவந்தது 1950 சங்கல்ப் என்கிற இந்த புஸ்தகம், RSS உடைய புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ரிசர்வேஷன் பர்மனண்டாக இருக்கக்கூடாது, ரிசர்வேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் செய்ய வேண்டும் என்கிற, அவர்கள் ரிசர்வேஷன் முறிக்க வேண்டும் என்று கூறவில்லை அன்னைக்கு, ஆனால் ரிசர்வேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் கடந்த 75 ஆண்டுகளில் இந்தியா பார்த்த அரசியல் ரிசர்வேஷன் ஒரு பெர்மனன்ட் ஃபேக்டராக இந்தியன் பாலிடிக்ஸில் மாறிவிட்டது என்று யாருக்குமே புரியும். யாரெல்லாம் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த விஷயம் மாறிவிடும் என்று பல பேருக்கு புரியவில்லை. இதே இடத்தில் நீங்க பார்க்கும்போது ராகுல் காந்தியும் ஒரு மேடையில் பேசும்போது அவர் கூறிய வார்த்தை, नरेंद्र मोदी जी का काम ध्यान इधर उधर भटकाने का है, घबरा गए हैं, डरे हुए हैं, क्योंकि जानते हैं इलेक्शन हाथ से निकल गया है. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பதற்றம் எங்களுக்கு புரிகிறது. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய வேலை மக்களை திசை திருப்புவது மட்டும்தான். காரணம், அவருக்கு புரிந்துவிட்டது इलेक्शन கையை விட்டு நழுவி விட்டது என்று. इलेक्टोरल बॉन्ड में इतनी चोरी हुई है कि इलेक्शन के बाद उनकी मुश्किल हो जाएगी. इलेक्टोरल बॉन्ड வழியாக எத்தனையோ கோடி ரூபாய்க்கான திருட்டு நடந்திருக்கிறது. தேர்தல் முடிந்ததற்கு பின்பு அவருடைய பிரச்சனைகள் அதிகரிக்க போகிறது என்று அவர் புரிந்து கொண்டார் என்று கூறியிருக்கிறார். वह जानते हैं कि हिंदुस्तान की जनता बात समझ गई है. वह जानते हैं कि हिंदुस्तान की जनता इस चुनाव में संविधान की रक्षा करने के लिए खड़ी हो गई है. और वह जानते हैं कि हिंदुस्तान की जनता समझ गई है कि नरेंद्र मोदी जी அரபத்தியோं के नेता हैं, ना कि गरीबों के नेता हैं. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்ட விஷயம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை, உரிமையை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை பறிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களுக்காக வேலை பார்க்கவில்லை. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கோடீஸ்வரர்களுக்கு, கார்ப்பரேட்களுக்கான லீடராக இருக்கிறாரே ஒழிய ஏழைகளுக்கான லீடர் இல்லை என்று. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது பிஜேபி எந்த உரையை எடுத்து வைத்து, எந்த கோஷத்தை எடுத்து வைத்து இந்த நாட்டு மக்களிடம் ஓட்டு சேகரிக்க போனார்களோ அதே யூட்டர்ன் அடித்து அவர்களை பாய தொடங்கிவிட்டது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் மட்டும்தான் முடிந்திருக்கிறது. அதாவது தென்னிந்தியாவில் முழுமையாக முடிந்தால் கூட இன்னும் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் இருக்கிறது, மத்திய பிரதேஷ் இருக்கிறது, பீகார் இருக்கிறது, ஜார்க்கண்ட் இருக்கிறது. இந்த 4 மாநிலத்தை நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய ஒரு மிக பெரிய ஓட் பேங்க் இந்த இடத்துல தான். ஆனால் இந்த இடத்திலிருந்து வரும்போது எந்த அளவில் பிஜேபிக்கு எதிராக இந்த ஓட் பேங்க் மாறி இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஃபார்மர்ஸ் இஷ்யூவாக இருக்கட்டும், பெண்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்துமே ஆன்டி இன்கம்பன்சியாக இருக்கட்டும், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும், இந்த அனைத்து விஷயத்தையுமே எதிர்க்கட்சிகள் ரொம்பவே தெளிவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். 2வது கட்ட தேர்தலில் நீங்க பார்த்தீர்கள்னா ஓட் ஷேர் எவ்வளவு குறைஞ்சிருக்கிறது என்று நீங்க பாருங்கள். 1% or 2% ஓட் ஷேர், ஓட் அங்கு போடும்போது அந்த ஓட் கவுண்டிங் குறைஞ்சாலே போதும்,
ஆளும் கட்சி கவர்ந்து போகும் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இதை நான் கூறவில்லை, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இதை தான் எடுத்து காட்டுகிறது. இதை பல்வேறு வருடங்களுக்கான அந்த ரிசர்ச்சை செய்ததுக்கு பின் தான் பேசியிருக்கிறார்கள். 2019 ஆண்டு 2024 ஆண்டு இந்த 2 காலத்திலும் நடந்த அந்த தேர்தலை பாருங்கள். 7 ஃபேஸஸ்களில் இந்த முறை தேர்தல் நடக்கப் போகிறது. ராஜஸ்தானில் மட்டும்தான் தேர்தல் முடிந்திருக்கிறதே ஒழிய உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார் இங்கெல்லாம் பல்வேறு ஃபேஸஸ்களில் இந்த தேர்தல் நடக்கிறது. வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிராவில் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறாக இருக்கிறது. இங்கேயும் பிஜேபிக்கு ஓட் ஷேர் கிடைக்குமா என்று நீங்க பார்த்தீர்கள்ல, எந்த அளவில் அவர்களுக்கு 2019 ஆண்டு 2014 ஆண்டு கிடைத்ததோ அது 10 ஆண்டுகளுக்கான ஆன்டி இன்கம்பன்சிக்கு பின்பு கிடைக்குமா என்று நீங்க பார்த்தீர்கள்ல, அந்த 400 என்கிற ப்ரொபகண்டா ஒரு போலியான ப்ரொபகண்டாவாக தான் வெளிவந்தது. 2019 ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் ஓட் பதிவானது 62.2. இந்த முறை வெறும் ஒரே ஒரு ஃபேஸ் தான் நடந்திருக்கிறது. இந்த முறை நேரடியாக ஒரு 8% சரிந்து 54.9. 1%, 2% குறைஞ்சாலே ஆளும் கட்சி கவர்ந்து போகும். இங்கே 8% குறைந்திருக்கிறது. இதை விட்டு விடுங்கள். மகாராஷ்டிராவை நீங்க பார்த்தீர்கள்னா 62.8 ஆக இருந்தது. இப்போ 3% குறைந்து 59.6 ஆக மாறி இருக்கிறது. மத்திய பிரதேஷ் பிஜேபியோடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா. மத்திய பிரதேசத்தில் 2019 ஆண்டு 67.7 ஆக இருந்த அதே ஓட் இன்னைக்கு 58.6 சரிந்திருக்கிறது. இந்த இடத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 8% சரிந்திருக்கிறது. 1% நான் கூறுகிறேன், 2% நான் கூறுகிறேன், இங்க 8 to 9%. இது எல்லாமே பிஜேபியோடைய கோட்டை. பிஜேபியோட கோட்டையிலே இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய பீகாரை பாருங்கள். பீகாரில் 62.9, 57.8. ஓட்டர்ஸ்களுடைய மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 விதமான ஓட்டர்ஸ்கள் இருப்பார்கள். ஒரு பக்கம் ஒரு கட்சியை சப்போர்ட் செய்யக்கூடிய ஓட்டர்ஸ், இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சியை சப்போர்ட் செய்யக்கூடிய ஓட்டர்ஸ். இவர்கள் டிசைடட் ஓட்டர்ஸ், அதாவது இவர்களுடைய ஓட் பேங்க் இந்த கட்சிக்கு தான் போகும் என்று நீங்க நம்பலாம். மாறாது, ஓட் மாறாது. ஆனால் புதிதாக வரக்கூடிய ஓட்டர்ஸ் அல்ல பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இல்லாத ஓட்டர்ஸ் நியூஸ் பேப்பரை படித்து, செய்தி ஊடகங்களை படித்து, இது போன்ற வீடியோக்களை படித்து முடிவெடுக்கக்கூடிய ஓட்டர்ஸ், அவர்களுடைய சொந்த ஐடியாலஜி எதுவுமே இருக்காது. எந்த பக்கம் மழை இருக்கிறது இந்த பக்கம் ஓட்டை போட்டு கொண்டு இருப்பார். 30% ஆஃப் ஓட் இந்த கேட்டகரியில் தான் வரும். அதாவது எந்த பக்கம் இந்த ஓட்டர்ஸ் திரும்புகிறார்களோ அவர்களுடைய சாசனம். இந்த 30% ஆஃப் யங்ஸ்டர்ஸ், நான் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அல்ல எந்த விதமான பொலிட்டிக்கல் ஐடியாவுமே இல்லாத நபர்கள், இவர்கள் எந்த பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுடைய சாசனம் வந்து. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அப்கி பார் 400 பார் என்று கூறிய அந்த விஷயம், கான்ஸ்டியூஷனை மாற்றிவிடுவோம் என்று கூறக்கூடிய விஷயம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செக்யுலரிசத்தை மாற்றிவிடுவோம், ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றிவிடுவோம் என்று கூறிய அந்த விஷயம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பிற்கான பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசிக்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த அனைத்து கேள்விகளுக்கான விடயத்தை கொடுக்காமல் பிரைம் மினிஸ்டர் மோடி ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனையை கையில் எடுத்து, கான்ஸ்டியூஷன் என்கிற பிரச்சனையை கையில் எடுத்து, ரிசர்வேஷன் என்கிற பிரச்சனையை கையில் எடுத்து பிஜேபி பக்கமே தன் பக்கமே கோலை போட்டு விட்டார் என்று நீங்க கேட்டீர்கள்னா யாருக்கு இந்த லாபம் பேசும்? நிச்சயமாக மக்கள் இதை சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.